பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. ஜெனரலா இந்த பட்ஜெட் என்னுடைய பார்வையில எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டிலும் அதிகப்படியான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட்டாக பங்குச்சந்தையை பொறுத்த மட்டும் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை சில நிதி ஒதுக்கீடுகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும். அந்த வரிசையில இந்த அறிவிப்புகள், இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமாக அமையல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் டாக்ஸ் பே பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாயபிளான ஒரு அறிவிப்பெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. சோ இந்த பட்ஜெட்ல வந்து சில விஷயங்கள் வந்து நல்ல ஒரு குட் நியூஸும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய குட் நியூஸா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னும் பல புதிய வரி விதிப்புகள் இந்த பட்ஜெட்ல இல்ல. அதுதான் வந்து நான் பார்த்த ஒரு ஒரு சிறப்பு அம்சம். நிறைய எக்ஸம்ஷன்ஸ்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. சோ அதனால இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது நார்மலா நம்மள ஒரு ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுத்தாத ஒரு பட்ஜெட். அதே சமயம் ரொம்ப பல புதிய திட்டங்களுக்கான வெளியீடுகள், அறிவிப்புகள் எல்லாம் இந்த பட்ஜெட்ல பெருசா வரல. பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டத்தொடர் பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்குமே நடக்கும். சோ இன்னைக்கு ஈவினிங்கும் பாத்தீங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. சோ இனிமே கூட என்ன பண்ணலாம், உங்களுக்கு சிறப்பாக தனித்தனியான சில நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் கொடுக்கலாம். ஆனா இன்றைய அறிவிப்பின் போது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஃபேவரபிளாக இருந்தது. மார்க்கெட்ல இருந்தவங்க நம்ம கவனிச்சு பார்க்கலாம். அந்த வரிசையில கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அதிகமான அளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து உமன், யூத் அண்ட் ஃபார்மர்ஸ் அவங்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பட்ஜெட்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்த காரணத்தினால உங்களுக்கு அசோகா பில்டிகன், கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் உங்களுக்கு விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரூரல் ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஃபண்டிங் பண்றது அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனிகள் ஐஆர்பி இன்ஃப்ரா, கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்கெல்லாம் கொஞ்சம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக கொஞ்சம் ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அதிகமாக டிஜிட்டல் எக்கானமி அண்ட் இன்னோவேஷன் பேசியிருக்காங்க. அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், பயோடெக் போன்ற இன்சென்டிவ் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு எல்லாம் இன்சென்டிவ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அறிவிப்புகள் வந்திருக்கு. சைபர் செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண போறதாகவும், டிஜிட்டல் லிட்டரசி ப்ரோக்ராமுக்காக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க போறதாகவும் பேசியிருக்காங்க. 500 crores வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு சென்டர் ஒன்று அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சோ அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். கைனிஸ் டெக்னாலஜி, டாடா எலக்ட்ரி போன்ற கம்பெனிகள் எல்லாம், சிஜி பவர் இவங்க எல்லாம் கொஞ்சம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். டூரிசம் துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சோ அதனால டூரிசம் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளான இந்தியன் ஹோட்டல், தாஜ் ஹோட்டல் மற்றும் லீலா ஹோட்டல் போன்ற நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐஆர்சிடிசி இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் கூட கொஞ்சம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரினியூவபிள் எனர்ஜிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக் கொடுத்து பேசியிருந்திருக்கிறாங்க. ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு கிளீன் எனர்ஜியாகவும் கிளீன் குரோத் எனர்ஜியாகவும் இருக்க வேண்டும். அதுக்காக நிறைய ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ண போறோம். சோலார், விண்ட், கிரீன் ஹைட்ரஜன் போன்ற கம்பெனிகள் எல்லாமே இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஐநாக்ஸ் விண்ட், என்டிபிசி கிரீன் எனர்ஜி இந்த மாதிரி கம்பெனிகள் 2030க்குள்ள 500 ஜெகாவாட்ஸுக்கான தேவை ரினியூவபிள் எனர்ஜிக்கு இருக்கு. அதனால கிரீன் ஹைட்ரஜன் ப்ரோக்ராம்ஸ் மற்றும் ரூப் டாப் சோலார் போன்ற திட்டங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்க போறதாக இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதனால இந்த ரினியூவபிள் எனர்ஜி அதிகமான அளவுக்கு அந்த 1 hour டாக் ஷோல இருந்ததுங்கிறத நான் கவனிச்சேன். சோ அதனால அந்த கம்பெனிகளை பத்தி நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தியும் கொஞ்சம் பேசியிருக்காங்க. அதனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்பந்தப்பட்ட துறைகள், அதுல இருக்கக்கூடிய பேட்டரி கம்பெனிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து 6 லட்சம் வரைக்கும் டிடிஎஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ரியல் எஸ்டேட் துறைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கருதப்படுது. ஏன்னா நிறைய கமர்ஷியல் பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு ரெண்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ஓரளவு ஒரு லாபகரமான ஒரு விஷயமாக இது இருக்கும். சோ அதனால இதுல இருக்கக்கூடிய பிஎன்பி, கனரா பைனான்ஸ் ஹோம், ஒபராய் ரியாலிட்டி, பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், டிஎல்எஃப் போன்ற கம்பெனிகள்லாம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் கேர் அதுக்கும் வந்து சில விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா முழுமையான அளவுக்கு அந்த திட்ட நிதி ஒதுக்கீடுகள் பெரிய லெவல்ல வரல.
எம்எஸ்எம்இ போன்ற கம்பெனிகளுக்கு எல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு ஃபண்டிங் அலோகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிகள்லாம் கொஞ்சம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக டாக்ஸ்ல வந்து ஒரு ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸஸ் இருக்காது அப்படின்னு. முன்னாடி வந்து உங்களுக்கு 7 லட்சம் 2023ல 7 லட்சம் புது ரெஜிம்ல சொல்றேன் 7 லட்சம் வரைக்கும் சொன்னாங்க. இப்ப 12 லேக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது நிறைய டாக்ஸ் பே பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக இந்த இந்த விஷயம் வந்து கன்சப்ஷன் துறையில் இருக்கக்கூடிய கன்சூமர் டியூரபிள்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளான டிக்சன் டெக்னாலஜி மற்றும் வேர்ல்பூல், வோல்டாஸ் அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் விலை ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர் போன்ற கம்பெனிகளும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டாக்ஸ் ஸ்லாப் எல்லாம் மாத்துறது காரணமாக. ஸோ இந்த ரிடக்ஷன் வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமாக மக்கள் கிட்ட வந்து பார்க்கப்படும். இந்த 12 லேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமாக மக்கள் எடுக்கும் பட்சத்துல இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் அப்படிங்கிற கம்பெனிகள் எல்லாம் கூட உங்களுக்கு விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே செக்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பர்டிகுலரா ஒரு நிதி ஒதுக்கீடு தரல, ஆனா தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி நிதி ஒதுக்கீடுகள் வரும்போது டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டர்களும் ரயில்வே சம்பந்தப்பட்ட செக்டர்களும் கொஞ்சம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்துல இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது சில துறைகளுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம், பல துறைகளை வந்து அவங்க கையில எடுக்கவே இல்லை. வரக்கூடிய காலகட்டத்துல இந்த பட்ஜெட்டுடைய அனௌன்ஸ்மெண்ட் இன்னுமே உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது பெருசா இன்னும் கொஞ்சம் நிறைய டாக்ஸ் எல்லாம் போட்டு நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய பட்ஜெட்டாக இல்லாம சில சலுகைகளை கொடுத்து ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட்டாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.